அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கிடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1226. தலைப்பு: அல்லாஹ்வின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 5. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற தொடரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சமுடையவர்களுக்கு நற்செய்தி கூறுவராக என்ற இறை தூதரை பார்த்து சொல்கின்றான். அதற்குரிய காரணம், அல்லாஹ் ஹலாலாக்கிய, ஆகுமாக்கிய எந்த சுகத்தையும் எந்த இன்பத்தையும் இறை நம்பிக்கையாளர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக யூதர்களுடைய கூற்றுக்கு மாற்றமாக யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பல விஷயங்களில். அதில் இதுவும் ஒன்று. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் தம் மனைவியிடம் பின்புறத்திலிருந்து பிறவி உறுப்பில் உடலுறவு கொண்டால் பிறக்கும் குழந்தை மார்கன் கொண்டதாக இருக்கும் என்று யூதர்கள் சொல்லி வந்தார்கள். எனவே உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலம், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பும் வகையில் செல்லுங்கள் என்ற 2வது அத்தியாயம் 223வது வசனம் இறைக்கு அருளப்பட்டது. நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னா சிஅத்தும் வகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் முலாகுஹு வபஷ்ஷிரில் முஅ்மினீன். அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள். எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்கு செல்லுங்கள். உங்கள் ஆன்மாக்களுக்காக முன்கூட்டியே நற்கர்மங்களின் பலனை அனுப்புங்கள். அல்லாஹுக்கு பயப்படுங்கள், மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறை தூதரை நற்செய்தி கூறுகிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுடைய கூற்றுக்கு மாற்றமாக மலவாயிலையும் மாதவிடாய் காலங்களையும் தவிர்த்து ஒரு கணவன் மனைவி ஆகமாக்கப்பட்ட அந்த உறவை எந்த முறையிலும் செய்யலாம் என்பதைத்தான் இதன் மூலமாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் சில விஷயங்களை, வெளியே சொல்ல வெக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக